இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சுதந்திரமாய் இப்போ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த சட்டம், ஒரு மனிதன் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்ட மனிதன் அதை பரப்புரை செய்யலாம் என்று கான்ஸ்டியூஷன்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக இல்லை. ஏன்னா இது இந்து நாடு, இந்துக்கள் தான் ஆளணும், இந்துக்கள் தான் வாழணும். ஆக கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அடங்கி வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரத்தை இன்னைக்கு மதவாத சக்திகள் கொண்டு வந்திருக்குது. ஆனால் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சியானது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ காவல்துறையில் போயிட்டு ஒரு திருச்சபையினுடைய ஊழியர் போதகர், ஐயா இந்த மாதிரி எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியல அப்படின்னு புகார் கொடுத்தா கூட எங்களுடைய புகார் காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் ஆளுகிறது சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புக்கான அரசு என்று சொல்லப்படுகிற திமுக அரசு தான். ஆனாலும் மக்கள், சிறுபான்மை மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை.